மிடில் கிளாஸாக இருந்தால் என்ன, ஹை கிளாஸாக இருந்தால் என்ன, 2 கிளாஸை விரும்புகிறது மகிழ்ச்சியாக ஜாலியாக இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரே ஒரு தாட்டு தான். அதுவும் ஹெல்த்தியாக நோய் நொடி எதுவும் இல்லாமல் கூட பிறந்தவங்க கூட ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற இன்னொரு தாட்டும் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம லைஃப்பை எப்படி ஹாப்பியாக ஜாலியாக வச்சுருக்கலாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 8 விஷயத்த சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நீங்களும் ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட லைக்கை போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஹேபிட், நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, உங்கள் பர்சனலாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்கீங்க, கோவமாக இருக்கிறப்ப ஏதோ ஒரு கால் வருது, இன்னொரு ரிலேஷன்ல இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு கால் வருது, மெசேஜ் வருது, எதுக்குமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் அந்த டைம் பண்ணாதீங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் டென்ஷனாக சம்டைம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. லைஃப்னால் அப்படி தாங்க, வீட்டுக்குள்ளே 1008 பிரச்சனை வரும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு டென்ஷன் ஆகுதா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம செல்ஃபாகவே காம் ஆகிடணும். தண்ணி குடிச்சோ இல்லை தனியாக வேறு ஏதாச்சும் ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணியோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காலுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டென்ஷனை அவங்ககிட்ட காமிச்சோன்னா நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க எங்கேயோ இருந்து நம்மகிட்ட நார்மலாக பேசலாம், இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறது கூட கால் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிற அந்த மூடில் அவங்க நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறா இருந்தாலும் கேட்க முடியாது. நம்மகிட்ட ஃப்ரீயாக ஏதோ ஒரு பேச வந்திருப்பாங்க, அந்த விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா, நீங்கள் கோவமாக இருக்கிறப்ப யாருக்குமே எந்த ஒரு காலும் பண்ணாதீங்க, வர்ற காலம் அட்டன் பண்ணாதீங்க, மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்காதீங்க. 2வது ஹேபிட், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். சம்டைம் நமக்கு எதாவது பிடிச்ச பொருளை நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு யாருன்னா ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு மணி ஏதோ வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு போனஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலில் இருக்கீங்க. அந்த டைம் யாரோ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காதீங்க. அதாவது கரண்டாக கேட்குறதுக்கு கொடுக்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது நீ கொடுப்பியா, இதுக்கு எனக்கு சைன் போட்டு கொடுப்பியா அப்படின்னு ஏதோ ஃப்யூச்சர் திங்கிங்கை பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிறப்ப அதுக்கு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஏன் இந்த விஷயத்த நான் 2வது சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக மணி ரிலேட்டடாக பட்ஜெட்டு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். நம்மளோட நிலைமை எப்போ வேணாலும் அப் அண்ட் டவுன் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கோ, அவங்க கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, பையன் கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, 2-3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிறப்ப எனக்கு ஒரு 50,000 கொடுப்பீங்களா கிஃப்டாக அப்படி ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் அதை இன்றைக்கி ஓகே சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம் நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்டை நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற டைம் அவங்களுக்கு உறுதிமொழி சொல்லாதீங்க. அதே இது உங்களுக்கு ஸ்மார்ட்டில் கேட்குறாங்க, அந்த டைம் உங்கள்கிட்ட காசு இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் என் பொண்ணுக்கு கல்யாணப்பா எதுனா ஹெல்ப் பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம். ஹஸ்பண்டு எல்லாத்துலேயும் கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். உதவிங்கிறது நம்மகிட்ட ஸ்மார்ட்டில் இருந்துச்சுன்னா தாராளம் பண்ணலாங்க, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். அந்த உதவி செய்கிறது கூட நம்மளோட லைஃப்பில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபாக ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்கும். 3வது ஹேபிட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, யாரையோ நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களை விட்டு யாராச்சும் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை யாரானா இறந்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கிறப்ப ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற இடத்துல நீங்கள் ஒரு முடிவு சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த டைம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட மைண்டு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராடாக திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் அதில் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைம் நீங்கள் எடுக்கிற முடிவுனால ஃப்யூச்சரில் ஐயோ அன்னைக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேனேன்னு வருந்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பில் அது ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன்னா மைண்ட் அளவில் நல்ல ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்தால் மட்டும் முக்கியமான முடிவும் எடுங்க. ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்க இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கவலையாக இருக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, அதாவது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஃப்யூச்சரோட பிஸ்னஸ்ஸு டெவலப்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளானிங் ஃப்யூச்சர் பிளானிங்காக இருக்கலாம், பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அதை தயவு செஞ்சு அந்த டைம் நீங்கள் அப்போ தான் பேஸ்மெண்ட் போட போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக அக்கம் பக்கத்துலேயோ இல்லை ரிலேஷனோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்டேஜ் நல்லா உங்களுக்கு ஒரு இன்கம் அதுலேருந்து வர்ற ஸ்டேஜ் வர்றப்ப ஷேர் பண்ணால் போதும். அப்பவும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் ரிலேஷனும் ஹாப்பியாக எடுத்துப்பாங்க. எப்படினாலும் 4 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க, 4 பேர் எடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும்
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதுவும் நடக்காது நல்லபடியாக. உங்களோட ஹாப்பியும் போயிடும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு மைண்டில் ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி பண்ணுறப்ப ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க 1008 லொல்லு லொசுக்கெல்லாம் சொல்லி எடுத்து நம்ம மைண்டை குழப்பி விட தான் வருவாங்க. ஸோ நான் வந்து ஃபோர்த்தாக என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்கை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹேபிட்டுங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே திங்க் பண்ணுறது தான். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நான் இந்த குரூப் எடுக்காமல் இந்த குரூப் எடுத்துட்டேனே, அந்த குரூப் எடுத்திருந்தா இன்னும் நல்ல ஒரு லெவல் போயிருக்கலாமோ, அந்த கம்பெனி போயிருந்தால் நல்ல லெவல் போயிருக்கலாமோ அப்படின்னு முடிஞ்சதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. அது நீங்கள் ஒரி பண்ணுறனால எதுவும் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி அது முடிஞ்சிடுச்சு. ஒரு பாஸ்ட் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெசண்டில் என்ன நடக்குதோ அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இந்த விஷயத்தில் இதை எப்படி கிளியர் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பிளானிங்கை மட்டும் அந்த மாதிரி யோசிக்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் முடிச்சதை நினச்சி இல்லை ஒருத்தங்கிட்ட நீங்கள் வந்து ஏதோ வார்த்தையை விட்டுருப்பீங்க, மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க உங்களை விட்டு பேசாமல் போயிருப்பாங்க. அதையே 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே பழைய கதையை சொல்லி பேசி அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியே இருக்காது கரண்ட் லைஃப்பில். ஸோ பழசை விட்டுருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருந்தாலும் சரி, நெகட்டிவாக ஆல்ரெடி முடிஞ்ச விஷயங்களை அகெயின் கிளறாதீங்க. கிளறனால கரண்டில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற தருணங்களை மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அந்த மாதிரி பழசில் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஃபோனில் பேசி சிரித்து நம்ம அன்றைக்கி அப்படி இருந்தோம்லாடி இப்படி இருந்தோம்லாடின்னு சொல்லி அந்த தருணங்களை அகெயின் வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். பட் வந்து அன்றைக்கி சண்டை போட்டது, நீ அன்றைக்கி எனக்கு இந்த கொஸ்டின் காமிக்கல தானே, அது அப்படி தானே இப்படி தானே, இந்த நெகட்டிவான விஷயங்களை அப்பப்போ மறந்துடுங்க. அதை கண்டினியூ பண்ணாதீங்க. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்தந்த டைம் நெகட்டிவாக மறந்துடுங்க, பாசிட்டிவாக எடுத்து உங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஹேபிட், இம்பார்ட்டன்ட் ஹேபிட்டு, உங்களை யார் அடிக்கடி பார்க்க வர்றாங்க உங்கள் வீட்டுக்கோ சரி, இல்லை நீங்கள் போகிற இடத்த தேடி அவங்க வர்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெசேஜு கால் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு கஷ்டப்படுற நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏதோ திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட உறவு உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ரிலேஷன்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலியே அமையும், ஒரு சில பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும், ஒரு சில பேருக்கு ரெண்டுமே அமையாதுங்க, செட்டே ஆகாது கேரக்டர் வைஸு. ஆனால் யாருனா ஒருத்தருக்கு தான் ரெண்டுமே பக்கப்பலமாக அமையும். அவங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எதனா ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு, நமக்கு ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹர்ட் ஆகுற மாதிரிலாம் ஏதாவது பேசினா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த நேரம் நம்மளை தேடுறாங்கல்ல. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை மதித்து தேடுறவங்க, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க எதனா சொன்னால் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேபிட்டுங்க. நான் நல்லவன் தான், ஆனால் எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் சோதனை வேதனையமாக இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நெகட்டிவாக அப்படின்னு நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பொழுதன்னைக்கும் ஒரி பண்ணுவாங்கங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப நல்ல கேரக்டர்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஹெல்பிங் மைண்டு, யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறது, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது, அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க. அந்த மாதிரி மைண்டில் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஒரு சில பேர் தான் இல்லை அதாவது அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும், கொடுக்க மனம் இல்லாமல் இருப்பாங்க. இல்லாதவங்க இருக்கிறத கொடுக்குற கேரக்டரில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் இன்றைக்கி செய்கிற தர்மம் கண்டிப்பாக உங்களோட ஜென்ரேஷன், உங்கள் பிள்ளைங்க காலத்தில் கண்டிப்பாக அது ஹெல்ப்பாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செய்கிற தர்மம் அன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்கிற அந்த நல்ல விஷயங்களை கண்டினியூவாக செஞ்சுட்டே வாங்க. 2 மடங்காக உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும், ஃப்யூச்சர்லனாலும் வரும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, ஹாப்பியாக செய்யுங்க. இருக்கிறத செய்கிறீங்கல்ல, அந்த மனசு இருந்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க. ஸோ ஒரி பண்ணாதீங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேங்க. இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு, அதுவும் குட்டி லைஃபு. நமக்கு கிடைச்சிருக்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களாம் அடுத்து ஒரு ஜென்ரேஷன் இல்லை அடுத்து இன்னொரு பிறவின்னு சொல்லி அதை நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தால் கூட நம்ம கூட பிறப்பாங்களா வருவாங்களான்னு தெரியாது. ஸோ இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக எப்படிலாம் கொண்டு போகலாங்கிறத நீங்கள் வந்து யோசித்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். டென்ஷன் ஆகாதீங்க, பொய் பேசாதீங்க, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பொறுமையாக இருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை 4 பேருக்கு நல்லதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைங்க. ஏதாவது நெகட்டிவ் நடந்தால் கூட உங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கங்க.
எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னது நல்லது நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாழ்க வளமுடன் நலமுடனும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் எனக்கு கமெண்டில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.